அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்திற பொக்கிஷங்களையும் வெளிப்படுத்துகிற புதையல்களையும் உனக்கு புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கும். தடைகள் எல்லாம் நீக்கப்படுகிற ஆண்டாக இருக்கும். நம்முடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களிடத்திலே சத்தியம் என்னும் பொக்கிஷம் இருக்கும், பூர்ண ரட்சிப்பு என்னும் பொக்கிஷம் இருக்கும், ஞானம் அறிவு என்னும் பொக்கிஷம் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதல் என்னும் பொக்கிஷம் இருக்கும், நித்திய ஜீவன் என்னும் பொக்கிஷம் உங்களிடத்திலே இருக்கும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபை என்னும் ஐஸ்வர்யம் உங்களிடத்திலே இருக்கும், விசுவாசம் என்னும் ஐஸ்வர்யம் உங்களிடத்திலே இருக்கும், தாழ்மை என்னும் ஐஸ்வர்யம் உங்களிடத்திலே இருக்கும், மகிமை என்னும் ஐஸ்வர்யம் உங்களிடத்திலே இருக்கும். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கம் என்னும் ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் நிறைவாய் இருக்கும். நிறைவாய் கர்த்தருக்கு தருவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் சொன்னதை விசுவாசிக்க வேண்டியது. அல்லேலூயா! நீங்கள் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அருமையான வருஷத்தின் முதல் நாளில் அதிகாலை வேளையில தேவசனத்திலே நாம் எல்லாரும் கூடி வர தேவனாய் கர்த்தர் கிருபைத்திற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். தேவசனத்திலே கூடி வந்திருக்கிற உங்களுக்கு இந்த புதிய ஆண்டுக்கான வாழ்த்துக்களை நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையிலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 45ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை தியானிக்கலாம். எழுத்தவர்கள் எழுந்து வாசிக்கலாம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று இங்கே தேவனாகிய கர்த்தர் கோரேசுக்கு சொன்னதாக நாம் வாசித்தோம். அன்று கோரேசுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் இந்த புது ஆண்டிலும் நமக்கு செய்தியாக கொடுக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா! கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக நான் இவைகளை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு நீ அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை பெயர் சொல்லி அழைத்தது யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், அதற்காக நான் இவைகளை உனக்கு செய்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு கர்த்தரை தேவஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை தேவஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த நாட்களிலே தேவனை பற்றிய அறிவு தேவஜனங்களுக்கு குறைவாக இருக்கிறது. தேவஜனங்கள் தேவனை பற்றிய அறிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல
42ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறது. அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியை கொடுக்கிறவருமான கர்த்தர் என்று அங்கே எழுதியிருக்கிறதாக பார்க்கிறோம். நமக்கு சுவாசத்தை ஜீவனை கொடுக்கிறவர், நாம் வாழ்வதற்கென்று இந்த பூமியை சிருஷ்டித்தவர், இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் பூமியையும் அதில் உள்ள எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், நமக்கு சுவாசத்தை கொடுத்தவர், நமக்கு ஆவியை கொடுத்தவர். அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே அவர் இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. காரண காரியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதவில்லை. கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியுடைய எல்லாம் கர்த்தருடையது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. காரணம், பூமியை சிருஷ்டித்தவர் அவர், அதிலுள்ள எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் அவர். ஆகையினாலே பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று இங்கே அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். இதை குறித்து தாவீது கூட நம்முடைய கர்த்தரை குறித்து 1 நாளாகம புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 11, 12 வசனங்களிலே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உமது கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று அங்கே தாவீது சொல்லியிருக்கிறார். தேவனை பற்றிய அறிவு எவ்வளவாய் தாவீதுக்கு இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். ஆகையினால்தான் தேவனை குறித்து தாவீது இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாத்தையும் ஆளுகிறவர், முதுகரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு என்று சொல்லுகிறார். சத்துவம் வல்லமை எல்லாம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தேவன் சத்துவமும் வல்லமையும் உள்ளவர். ஆகையினாலே அவர் நமக்கு கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்களாகிய நமக்கு அவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனெனில் எல்லாத்தையும் ஆளுகிறவர் அவர். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்துல பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்துல புதைகளையும் உங்களுக்கு அவர் நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்துள்ள புதையல்களையும் உங்களுக்கு தருவேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், கடன் தொல்லைகளால் அவஸ்தைப்பட்டிருக்கலாம், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படாமல் இருக்கலாம்.
நான் என்ன செய்கிறது என்று நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம். கிடைக்க வேண்டியவையில் கிடைக்க தடைகள் உண்டாயிருக்கலாம். உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்க தடைகள் உண்டாயிருக்கலாம். உங்களுக்கு தர வேண்டியதை சத்ரு தடை செய்து கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன் இந்த ஆண்டிலே எல்லா தடைகளை நீக்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று அவர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. நீங்க எரேமியா புத்தகத்தை எடுத்து வாசித்தீர்களா? எரேமியா புத்தகத்துல எசேக்கியேல் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் சர்வ வல்லமுள்ளவர், சத்தியம் உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று தேவதர்கள் சிந்திக்க வேண்டும். என் தேவன் சொல்லி இருக்கிறார், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக என் தேவன் சொல்லுகிற வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொன்னவர் செய்யாதிருப்பாரா என்று ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். இதை பிலேயாம் கூட சொல்லுகிறார். நாம் எண்ணாம புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 23ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே அவர் விதமாக சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிறவர். இதை தேவஜனங்கள் ஒவ்வொரு வேளையும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிறவர். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்ததினால்தான் ரோமருக்கு எழுதும்போது 8வது வசனத்திலே 8வது அதிகாரத்திலே 32வது வசனத்திலே அவர் இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனையே நமக்காக அவர் கல்வாரியிலே கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் போது மற்றெல்லாவற்றையும் நமக்கு அவர் எப்படி கொடுக்காதிருப்பார்? ஒருவேளை ரோமர்கள் மத்தியிலே, ரோம சபையார் மத்தியிலே தேவன் இதையெல்லாம் நமக்கு செய்வாரா, இதையெல்லாம் நமக்கு கொடுப்பாரா என்று அவர்கள் எண்ணி இருக்கிறார். அந்த எண்ணத்தினால்தான் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளும்படி தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்றெல்லாத்தையும் அருளாதிருப்பது எப்படி என்று அவர்களை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தேவன் பொய்யுரையாதவர், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். உண்மை உள்ள தேவன் அவர் சொன்னபடியே செய்வார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால்தான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல அவர் இவ்விதமாக தெசலோனிக்கேயருக்கு எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அவர் அப்படியே செய்வார். உங்களுக்கு என்ன செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரோ அதை அவர் அப்படியே செய்வார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படிப்பட்ட தடையில் காணப்பட்டாலும்,
வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த வாரத்துள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்துள்ள புதையல்களையும் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமாக அவர் கொடுப்பார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. இதை யோபு அறிந்திருந்தார். ஆகையினால் தான் அவர் சொல்லும் போது இவ்விதமாக சொல்லி இருக்கிறதாக நாம் யோபின் புத்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு நமக்கு வேண்டும். தேவன் சொன்னதை செய்கிறவர் என்ற அறிவு நமக்கு வேண்டும். அந்த அறிவு இருந்தால் தேவன் சொன்ன வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது இல்லை. தேவன் சொல்லுகிறதை விசுவாசிக்க வேண்டுமானால் தேவனை பற்றிய அறிவு தேவ ஜனங்களுக்கு இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் தேவனை தேவ ஜனங்களால் நம்ப முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் சொல்லி இருக்கிறார், இருப்பு தாழ்பாள்கள் முறித்து வெண்கல கதவை உடைத்து அந்தகாரத்துள்ள பொக்கிஷங்களை ஒளிப்படுத்துள்ள புதையல்களையும் உங்களுக்கு தருவே என்று சொல்லி இருக்கிறார் என்றால் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய கருத்திலிருந்து நாம் எந்த ஒரு காரியமானாலும் விசுவாசத்தின் மூலமாகத்தான் பெற்றுக் கொள்ள முடியும். ஆகையினால்தான் எபிரேயர்கள் நிருபகர்த்தா எழுதும் போது 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே அவர் இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொடுவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவன் வாக்கு செய்தார், தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் சொன்னதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் விசுவாசித்தால் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே உங்கள் மத்தியிலே பலிதமாகும். அல்லேலூயா! அப்படியே பலிதமாகும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்துல சீஷ மத்தியிலே விதமாய் சொன்னதாக நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகையினாலே ஏதோ வேதத்திலே எழுதியிருக்கிறது என்று தேவஜனங்கள் நினைக்காமல் இந்த வார்த்தையை தேவன் எனக்காக கொடுத்திருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கும்படி இந்த புதிய ஆண்டிலே நான் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக தடைகளை நீக்கி என்னை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டு இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று தேவஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் கடன் தொல்லைகள் மாறும், உங்கள் கஷ்டங்கள் மாறும், உங்கள் துன்பங்கள் மாறும், உங்கள் இக்கட்டுகள் மாறும், உங்கள் நெருக்கங்கள் மாறும், எல்லாம் மாறி போய்விடும். இது தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு அறிவான மனிதரையும் நமக்கு மாதிரியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமிடத்தில் அந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர்கள் ரூபத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக 4ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களிலே
அவரை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படவே இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படி இப்பொழுது உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரோ கர்த்தர், அவ்விதமாகவே அவருக்கு வாக்குத்தத்தம் செய்தார். உனக்கு சந்ததி உண்டாயிருக்கும் என்று சொன்னார். சாராள் உனக்கு ஒரு மகனை பெறுவாள் என்று சொன்னார். ஆனால் அதை நம்புவதற்கு ஏதுவில்லை. ஏனெனில் அவர் வயது சென்றவராக இருந்தார். அவருடைய துணைவியாகிய சாராளும் வயது சென்றவளாக இருந்தார். நம்புவதற்கு ஏதுவில்லை. ஆனால் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான் என்று கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எழுதியிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவராக இருந்தாரோ, கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அப்படி போல தேவஜனங்களும் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருந்தால், தேவன் சொன்ன வார்த்தை ஆபிரகாமிடத்திலே பலிதமானது போல உங்களுக்கும் பலிதமாகும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒளிப்படத்துல பொக்கிஷங்களையும் மறைவிடத்தில் உள்ள புதைகளையும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சொன்னவர் அப்படியே செய்வார். ஆகையினாலே தேவஜனங்களாகிய நாம் இங்கே பொக்கிஷம் என்றும் புதையல் என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனாலே கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்துல புதையல்களையும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனாலே பொக்கிஷத்தை பற்றியும் புதையலை பற்றியும் தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதையல் என்பது மண்ணுக்குள் புதைந்து கிடப்பது. மண்ணுக்குள் புதைந்து கிடப்பதைத்தான் புதையல் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் பொக்கிஷம் புதையல். மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் பொக்கிஷம் புதையல். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதி நாட்களிலே பொன்னையும் வெள்ளியையும் மணியையும் வைத்திருந்தவர்கள் அவைகளை பூமியிலே புதைத்து வைத்தார்கள். இந்த நாட்களிலே நகைகள் வைத்திருப்பவர்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு பேங்கிலே லாக்கர்கள் இருக்கிறது. ஆனால் ஆதி நாட்களிலே அப்படிப்பட்ட நிலைகள் இல்லாதிருந்ததினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களிடத்தில் இருந்த செல்வங்களை மண்ணிலே புதைத்து வைத்தார்கள். பின்பு தேவைப்படும் போது எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் புதைத்து வைத்தார்கள். ஆனால் புதைத்து வைத்தவர்களுக்குத்தான் அது தெரியும் எங்கே இருக்கிறது என்று, மற்றவர்களுக்கு தெரியாது. ஆகையினாலே அவருடைய காலங்களுக்கு பின்பு அது அவ்விதமாகவே மண்ணிலே புதைந்து போயிற்று. அதைத்தான் புதையல் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை போலவே யுத்த காலங்களிலே தானியங்களை ஜனங்கள் புதைத்து வைத்திருக்கிறார்கள். யுத்த காலத்தில் நேபுகாத்நேச்சர் படையெடுத்து வந்த போது அதிகமாக ஜனங்கள் புதைத்து வைத்திருந்ததாக நாம் எரேமியாவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். எரேமியாவின் புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 41ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். ஆனாலும் அவர்களில் 10 பேர் நீந்திருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலை பார்த்து, எங்களை கொலை செய்ய வேண்டாம், கோதுமையும் வார்கோதுமையும் எண்ணெயும் தேனுள்ள புதையல்களை எங்களுக்கு நிலத்தின் கீழ் இருக்கிறது என்றார்கள். அப்போது அவர்களை அவர்கள் சகோதரரோடு கூட கொலை செய்யாமல் விட்டு வைத்தான். சமாரியாவிலிருந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள்.
அப்பொழுது கெதலியாவை கொன்ற, அதாவது யுத்தத்துக்கு நேபுகாத்நேச்சர் பிடித்த பிறகு அந்த கெதலியா என்பவனை தனக்கு பதிலாக அங்கே நேபுகாத்நேச்சர் நியமித்திருந்தார். அந்த கெதலியாவை தந்திரமாக இஸ்மவேலும் அவனோடு சேர்ந்தவங்க கொண்டு போட்டார்கள். அந்த வேளையில் தான் சமாரியாவிலிருந்து கொஞ்சம் பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள். அதிலே வந்தவர்களை எல்லாம் இஸ்மவேல் கொண்டு போட்டார். 10 பேர் மாத்திரம் மீந்திருந்தார்கள். அந்த மீந்திருந்தவர்கள் சொன்னதுதான் இது, எங்களிடத்திலே பூமிக்கு அடியிலே புதையல் இருக்கிறது. என்ன புதையல்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை மீண்டும். ஆனாலும் அவர்களில் 10 பேர் மீந்திருந்தார்கள். அவர்கள் இஸ்மவேலை பார்த்து, எங்களை கொலை செய்ய வேண்டாம், கோதுமையும் வார்கோதுமையும் எண்ணெயும் தேனும் உள்ள புதையல்கள் எங்களுக்கு நிலத்தின் கீழ் இருக்கிறது. நிலத்தின் கீழ் இருக்கிறது, நாங்க வச்சிருப்போம், ஆகையினால நாங்கள் இதை உங்களுக்கு தருகிறோம் என்று அவர்கள் சொல்றார்கள். புதையல் எப்பவுமே வைத்திருக்கிறவர்களுக்கு அல்ல, மற்றவர்களுக்கு தான் உபயோகப்படும். 4 தலைமுறைக்கு முன்னாடி ஒருவன் புதைச்சு வச்சிருந்தா அது பின்னாடி வரவன் தான் அதை அனுபவிப்பான். மறைக்கப்பட்ட செல்வங்கள், மனிதன் கண்ணுக்கு தெரியாத செல்வங்கள், அதுதான் புதையல். இங்கே சமாரியாவுக்கு வந்தவர்கள் தங்களுக்கு வைத்திருந்தார்கள். ஆனால் அதுபோ இப்பொழுது இஸ்மவேலுக்கு சொந்தமாக போகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் மற்றவர்கள் சவதரித்ததை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு நான் எதை தருகிறேன்? மற்றவர்கள் சவதரித்ததை, மற்றவர்கள் மறைத்து வைத்திருக்கிறதை நான் உங்களுக்கு தருவேன். இதே தேவதனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். ஏசாயாவுல 61:6 எடுத்து வாசித்தீர்களே ஆனால் அங்கு இதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறதாக நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். உங்களை தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, ஜாதிகள் சம்பாதித்தார்கள், ஜாதிகள் சேர்த்து வைத்தார்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் அங்கே சேவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுக்கு முன்னாடியாக ஒரு சம்பவம் நடந்தே கூட நாம் சொல்லலாம். லாபானுடைய ஆடுகளை எல்லாம் எடுத்து கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்து விட்டார். கொடுத்தது யார்? கர்த்தர். ஆடுகள் யாருடையது? லாபானுடையது. இங்கே ஆதியாகம புத்தகத்துல 31ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்துல இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். தேவன்கள் ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். இவ்விதமாக தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லாபானுடைய ஆடுகளை எடுத்து கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் யாக்கோபுக்கு கொடுத்தார். அப்படி போல மற்றவருடைய செல்வங்களை எடுத்து நமக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் செய்தார். நாம் இவ்விதமாக யோசுவா புத்தகத்தை 24ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் கர்த்தர் அங்கே சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத தோட்டங்களின் திராட்சை தோட்டங்களின் பலன்களையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். ஒலிவத்தோப்பின் பலன்களையும் புசிக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் கொடுத்தார். அவர் கட்டாத பட்டணங்களை கொடுத்தார். அவருக்கு சொந்தமல்லாத திராட்சை தோட்டங்களை கொடுத்தார். ஒலிவத்தோப்புகளை கொடுத்தார். மற்றவருடையதை எடுத்து, மற்ற ஜாதியுடையதை எடுத்து தேவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார்.
கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆகையினாலே அப்பொழுது நடந்தது போலவே இப்பொழுதும் நடப்பிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே தேவ ஜனங்கள் தேவன் வாக்கு செய்திருக்கிறதை முழு இதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜாதிகளின் செல்வத்தை எடுத்து என் தேவன் எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்திருக்கிறார். அப்படியே எனக்கும் செய்வார். அது எப்படி என்று நாம் நினைக்க கூடாது. தேவன் செய்கிறவர் தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எப்படி செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது தேவன் சொல்வதை விசுவாசிக்க வேண்டியது. இந்த பொக்கிஷம் புதையல் எல்லாமே நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு உரியது. குடும்பத்தை நடத்துவதற்கும் மற்ற நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கும் நமக்கு இந்த பொக்கிஷம் இந்த புதையல் எல்லாம் தேவைப்படுகிறது. அதான் செல்வம் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சரீரத்தை பேணுவதற்கு இந்த பொக்கிஷம் பயன்படும். ஆனால் இதைவிட இன்னொரு பொக்கிஷம் இருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது ஆவிக்குரிய பொக்கிஷம். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய பொக்கிஷங்களை பற்றியும் தேவஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் எங்கே இருக்கும் என்றால் இவ்விதமாக நீதிமொழியின் புத்தகத்திலே நாம் எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. இது ஆவிக்குரிய பொக்கிஷத்தை பற்றி சொல்லப்பட்ட காரியம். உலகத்துக்குரிய பொக்கிஷங்கள் செல்வ வீட்டிலே இருக்கிறது. ஆனால் நீதிமானின் வீட்டில் இருப்பது ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் என்று தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய பொக்கிஷத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக நமக்கு ஆவிக்குரிய பொக்கிஷமாக தேவனுடைய சத்தியம் இருக்கிறது. சத்தியம்தான் நமக்கு சிறந்த பொக்கிஷம். கடந்த நாட்களிலே இருந்தவர்கள் சத்தியத்தை மறைத்து போட்டார்கள். சத்தியத்தை புதைத்து போட்டார்கள். சத்தியம் அல்லாதவர்களை அசத்தியத்தை சத்தியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறைத்து போட்ட அந்த சத்தியம் எல்லாம் நமக்கு புதையல்களாக இருக்கிறது. அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. மறைவான சத்தியங்களை, மறைக்கப்பட்ட சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் எரேமியா புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 33ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி, இதோ நான் அவளுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். மறைந்திருக்கிறதை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறைக்கப்பட்டவரை நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மறைக்கப்பட்ட சத்தியங்களை எல்லாம் தேவன் நமக்கு பொக்கிஷங்களாக வெளிப்படுத்தி தருவார். எதற்காக? ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பதற்காக, ஆவிக்குரிய நிலையிலே நாம் வளர்ந்து பெருகுவதற்காக அவர் ஆவிக்குரிய கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். இதை தேவதான்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் சத்தியம் என்னும் பொக்கிஷத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். மறைக்கப்பட்ட சத்தியத்தை கண்டுகொள்வர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 33ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்துல அங்கே ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னும் பொக்கிஷம் நீதிமானுடைய வீட்டிலே இருக்கும். நீதிமானிடத்திலே இருக்கும்.
நீதிமானத்திலே இருக்கிறது என்று சொன்னாலும் நீதிமான் வீட்டில் இருக்கிறது சொன்னாலும் ஒன்றுதான். கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பெரிய பொக்கிஷம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பொக்கிஷம் உங்களிடத்திலே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னும் பொக்கிஷம் உங்களுக்கு அருளப்படும். பூர்ண ரட்சிப்பை பொக்கிஷமாக பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானம் அறிவு என்பவர்களை பொக்கிஷமாக பெற்றிருக்கிறீர்கள். பூரண ரட்சிப்பும் நீங்கள் பெற்றிருக்கும் பெரிய பொக்கிஷம். நீங்கள் பெற்றிருக்கும் அறிவும் ஞானமும் பெரிய பொக்கிஷம். நாம் கொலோசியர்கள் ரூபத்துல 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக 3வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக எழுதியிருக்கிறதா வாசிக்கலாம். கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள். ஞானம் அறிவு என்பது பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் எல்லாம் உங்களுக்கு அருளப்படுகிறது. அல்லேலூயா! எவ்வளவு மேன்மை பாருங்கள். உங்கள் சரீர தேவைக்குண்டான காரியங்களையும் தேவன் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய தேவைகளையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு அறிவை தருவேன், ஞானத்தை தருவேன், என்னை அறிந்து கொள்ளும் அறிவை தருவேன், எடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் அறிவை தருவேன் என்று கர்த்தர் இங்கே சொல்லி இருக்கிறார். இது பெரிய பொக்கிஷம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நான் 1 தீமோத்தேயு புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 6ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும். நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக என்று அங்கே எழுதியிருக்கிறது. நித்திய ஜீவன் உங்களுக்கு நல்ல ஆதாரமாகிய பொக்கிஷமாக இருக்கிறது. இதை விட சிறந்த பொக்கிஷம் ஒன்றுமே இல்லை. நித்திய ஜீவன் உங்களுக்கு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. இதை தேவ ஜனங்கள் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்தியம் என்னும் பொக்கிஷத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ரட்சிப்பதும் பொக்கிஷத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஞானம் அறிவு என்பதும் பொக்கிஷத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ற பொக்கிஷத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். நித்திய ஜீவனாகிய பொக்கிஷத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அத்தோடு கர்த்தர் விடவில்லை. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு அபரிமிதமாக தருகிறார். கிருபையின் ஐஸ்வர்யத்தை தருகிறார். நீங்க எபேசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தை 7வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அங்கே விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, தேவனுடைய கிருபை ஐஸ்வர்யமாகும். அந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருகிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரம் அல்ல, விசுவாசம் என்னும் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். யாக்கோபு எழுதின புத்தகத்தை எடுத்து வாசித்தீர்களே ஆனால் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். நீங்கள் நீங்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். அதனால தானே கஷ்டப்படுறீங்க. தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? இருக்கிற தரித்திரத்தினால்தான். ஆகினால்தான் உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக அவர் மாற்றியிருக்கிறார். விசுவாசத்தை கொடுக்கிறவர் அவர். விசுவாசம் என்னும் ஐஸ்வர்யத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நாம் நீதிமொழி 22:4 எடுத்து வாசித்தோமானால் அங்கே விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. தாழ்மைக்கும்
கர்த்தருக்கு பயப்படும் பயத்துக்கும் வருவது ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், மகிமை, ஆவிக்குரிய மகிமை உங்களுக்கு உண்டு. தாழ்மையுள்ளவருக்கு தேவன் மேன்மை அளிக்கிறார். உங்களுடைய தாழ்மை உங்களுக்கு மிகுந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரம் அல்ல, எபேசியர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். இரக்கமும் ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறது. நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னார். லூக்கான் புஸ்தகத்துல நீங்கள் 6ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்தை எடுத்து வாசித்தீர்களே, ஆனால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். எதற்காக சொன்னார்? இரக்கம் ஐஸ்வர்யம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்களும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரும்பு தாழ்பாள்களை முறித்து, வெண்கல கதவுகளை உடைத்து, கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்தகாரத்துல பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்துல புதைகளையும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவிக்குரிய பொக்கிஷங்களையும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களையும் தருவேன் என்று இங்கே சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கும். தடைகள் எல்லாம் நீக்கப்படுகிற ஆண்டாக இருக்கும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களிடத்திலே சத்தியம் என்னும் பொக்கிஷம் இருக்கும், பூர்ண ரட்சிப்பு என்னும் பொக்கிஷம் இருக்கும், ஞானம் அறிவு என்னும் பொக்கிஷம் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதல் என்னும் பொக்கிஷம் இருக்கும், நித்திய ஜீவன் என்னும் பொக்கிஷம் உங்களிடத்திலே இருக்கும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபை என்னும் ஐஸ்வர்யம் உங்களிடத்திலே இருக்கும், விசுவாசம் என்னும் ஐஸ்வர்யம் உங்களிடத்திலே இருக்கும், தாழ்மை என்னும் ஐஸ்வர்யம் உங்களிடத்திலே இருக்கும், மகிமை என்னும் ஐஸ்வர்யம் உங்களிடத்திலே இருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கம் என்னும் ஐஸ்வர்யமும் உங்களிடத்தில் நிறைவாய் இருக்கும். நிறைவாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் சொன்னதை விசுவாசிக்க வேண்டியது. நீங்கள் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். அருமையான வார்த்தைகளை இந்த வருஷத்தின் ஆரம்ப பகுதியிலே நாம் தியானிக்கப்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தபடினாலே நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட உண்டாயிருக்க தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக தடைகளை நீக்குகிற கருத்து நம்முடைய வார்த்தையில நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் அப்படியே ஆகும்.